ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்த நிமிஷமே பண்ணிடலான்னு எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டுருக்கு. நிமிஷம் இருங்க, இது வரட்டும். அது வரைக்கும் உங்களால் தாங்க முடியாது, வெயிட் பண்ண முடியல. ஆரம்பிக்கிறோம். ஓகே, கேம்குள்ளே வந்துருச்சு. வந்தால் இப்படி தான் இருக்கும். பஸ் சிமுலேட்டர் ஐடின்ட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நாங்கள் எப்படி கிரியேட் அடுத்த வீடியோ என்னன்னா பஸ் என்ன பண்ணலாம், பார்ட் 2 இது பார்ட் 1 இது பண்ணிக்கலாம். பார்ட் 2 அடுத்தது போடுவோம். பார்ட் 1 போட்டாச்சு. அது எக்ஸ்பிளைன் மட்டும் தானே. ஓகே, இதுதான் கேம் பிளே பார்ட் 1. கேரி மோட் ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இந்த குட்டியாக பண்ண வேணாண்ணா, ஃபஸ்ட்டே பெருசுலேருந்து ஆரம்பித்தா நல்லா தானே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த இங்கிருந்து வேணாம், இங்கேருந்து நம்ம இங்கே போகலாம். அங்கேருந்து வேணாண்ணா. ஓகேடா, சரி. நம்ம ஒரு வீடியோ போடலாமாண்ணா? இப்போ வந்து ஆட் வந்துருச்சு. எனக்கு டிலீட் பண்ணிடுறோம். நம்ம ஒரு வீடியோ போடலாமா? இந்த இது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி பண்ணணுன்ட்டு போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் சவுண்ட் கம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்புறம் நாங்கள் பேசுறது கேட்காது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமு போகலாம். இது ஆரன் போகலாமா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இது பற்றி இப்போ நாங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னா இது 3rd ஆரன். இது டச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே டச் பண்ணி பாருங்கண்ணா. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் விளாடும் போதே உங்களுக்கு பழகிருப்போம். நாங்கள் வளர்றதை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பழகிரும். உள்ள என்னன்னா அது உள்ள ஆள் இருக்கானா உள்ள? ஃப்ரெண்ட்ஸ், ஹேண்ட் பிரேக் போட்டு நீங்கள் இந்த இதாட்டு இருக்கிறத இறக்கி விட்டிங்கன்னா இப்போ டான்ஸ் ஆடுவான் பாருங்கள். இப்போ டான்ஸ் ஆடுவான் பாருங்க. செல்ஃபி கூட இருப்பான். செருப்பாட்டு அடிப்பான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸு? அந்த ஆரஞ்சு கலர் தெரியுது, அது டச் பண்ணால் டான்ஸ் ஆடுவான். அதுக்கப்புறம் டச் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிடுவான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி இருக்குது கெஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு அதனால தான் பாஸ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இப்போ பாருங்கள். செல்ஃபி எடுப்பான். செலுப்பி இது வந்து ஃப்ரண்ட் கேமரா. எப்படி ஃபோன் யூஸ் பண்ணணும்னு தெரியல. பேக் கேமரா மறுபடியும் டச் பண்ணினா செல்ஃபி மேலே செல்ஃபி போடுது. எங்கள் கை தானே செல்ஃபி. சூப்பர், செல்ஃபி எடுத்தாச்சு. இது நம்ம ஃபோன்லேயே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். பஸ்ஸு போகலாம். இப்போ நம்ம ஆளுகளை இருக்கலாம். டிக் 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 ஆளுங்க எங்கன்னா அந்த க்ரீன் கலர் மாதிரி சிங்கி காமிக்கல, அங்கே போகணும். ஆனால் இங்கே பஸ் ஸ்டாண்டில் மட்டும்தான் அப்படி காமிப்பாங்க, மற்ற வேறு இடத்துல காமிக்க மாட்டாங்க. ஆமாம், எப்படின்னா வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் இங்கே தெரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ரெட் கலர் இருக்கும். அந்த மாதிரி ரெட் கலர் வந்தால் நீங்கள் நிறுத்திடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு இப்போ ரிவர்ஸ் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அதனால் மழையே முடிஞ்சிருச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வண்டியை மாற்றி நிறுத்திட்டோம். வண்டி வந்ததுனால போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், போகலாம். கீழே மேப் இங்கே காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். என்னதுண்ணா அது? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேப்பு இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள். இதுதான் மேப்பு. இங்கே வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரெட் கலர் காமிக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிற்கணும். அப்புறம் இந்த டோர் ரெட் கலர் தெரியல, அப்போ வந்து நின்றுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே டோர் மாதிரி இங்கே காமிக்குதுல்ல, இங்கே பாருங்கள். இங்கே டோர் மாதிரி இங்கே காமிக்குதுல்ல, அதை டச் பண்ணணும். டச் பண்ணி இது க்ளோஸு, இது ஓப்பன். ஆரஞ்சாக இருந்தால் ஓப்பனு, ஆரஞ்சாக இல்லைன்னா க்ளோஸு. இப்போ வந்து இங்கே சைடில் இந்த ரெட்டு பிடிச்சுன்னா அவங்க மக்கள் ஏறிட்டாங்கன்னா தான் இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போகணும். அப்படியே அந்த ப்ளூ கலர் வழியில் போகணும்.
மக்கள் வந்துட்டு இங்கே இருக்காங்க மக்கள். ஐயோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது நான் விளையாடுவேன், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட் வரும்போது அக்ஷனா விளையாடுவாங்க. ஏன்னா கரெக்டாக வந்து அவங்க நிறுத்தணும். கரெக்டாலாம் நிறுத்த வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் முன்னாடி போனால் கூட பரவாயில்ல தான். மக்கள் ஓடி வந்து ஏறிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மக்களே ஓடி வந்து ஏறிடுவாங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க ஏறுவாங்க. அடுத்த பஸ் ஸ்டாண்ட் வரும்போது நான் விளையாடுவேன். இப்போ அக்ஷனா விளையாண்டுருக்காங்க. இதில் பாலமெல்லாம் இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பாலமெல்லாம் போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். ஏன்னா பாலமெல்லாம் ஏறினா ஸ்பீடாக போகும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பஸ் ஸ்டாண்டாண்ணா? இல்லை, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் நினைக்கிறோம். இப்போ அந்த ரெட் கலர் முடிஞ்சிச்சு. இப்போ நான் விளாண்டுருக்கேன். எனக்கு இந்த கேம் அவ்வளோ தெரியாது. அக்ஷனாக்குன்னா அந்த கேம் ரொம்ப பிடிக்கும். சரி, கதவை சாத்தாம ஓடிட்டுருக்கிறேன். ஐயோ, அவனுக்கு வந்து தூக்கி எனக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சின்ன ஐயோ தெரியாமல் தாண்டிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் வந்து கத்திட்டு போயிட்டான். ஆனால் தான் அக்ஷனா வந்து அவன் ஒரு மாதிரி பண்ணதுனால அக்ஷனா சிரிச்சிட்டாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் மழை வந்துடுச்சே. மழை துளி மழைனா ஜாலியாக இருக்கணும்னா இடியெல்லாம் அப்படியே இடிக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ். கேமில் தான் மழை பயங்கரமாக பெய்யும். நேரில்லாம் இப்படி பெய்ய. சாரி, பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இப்போது வெளில போகணும், டைம் ஆகிடுச்சு. பார்ட் 2 பண்ணலான் இருக்கோம். ஏன்னா பார்ட் 2 பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பார்ட் 2 பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த மக்களை மட்டும் ஏற்றிடுவோம். ஆஹா, பஸ்ஸுக்காரன் என்னன்னா இவன் பஸ்காரன். தம்பி, நீங்கள் கரெக்டாக ஓட்டணும். நான் ஓட்டுறேன் பாரு, கரெக்டாக ஓட்டிடுவேன். அக்ஷனாவும் செம்மையாக ஓட்டுவாங்க. அக்ஷனாக்கு அனுபவம் இருக்குது ஓட்டுறதுல. கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்துட்டேனா? ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ட்டு அவங்கள ஏற்றதுக்கப்புறம் இதோட முடிச்சுக்கலாம். நிறுத்துங்கண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய விடை பெறுவது உங்கள் அக்ஷய், உங்கள் கிஷோர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.